இது உனக்காக மீரு. உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு. நீ நீ எனக்காக இருந்திருக்க ஒரு ஃப்ரெண்டா. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களை விட நீ எனக்காக இருந்திருக்க. 3 வருஷமா என்கிட்ட அவ்வளோ பேசியிருக்க. எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்க. தேவைப்படும் போதெல்லாம் நான் கேட்காமல எனக்கு பணம் கொடுத்துருக்க. சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க. என் கூட ஆடிருக்க பாடிருக்க. ஃபைனல் இயர் முழுக்க ஒவ்வொரு நாளும் காலேஜ்லேருந்து என் கூட பஸ்ஸில் வந்திருக்கு. அந்த ஜேர்னிக்காக மட்டும் நிறைய நாட்கள் நான் காலேஜ் வந்திருக்கேன் உன் கூட பேசணும்னு. ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். ஸோ உனக்கு நானே சமைச்சு போட்டு உன்னை சாப்பிட வச்சு பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னா அவள்கிட்ட. இரு என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களை விட நீ தான் எனக்காக இருந்திருக்க. மச்சான் இதை ஃபஸ்ட்டு வாட்டி சொல்கிறான். ஆனால் இந்த கதையை நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். ஆனால் ஒரு தடவை கூட என் ஃப்ரெண்ட்ஸை விட எனக்காக நீ தான் இருந்திருக்கேன்றதை நம்மள்ட்ட சொன்னதில்ல. அங்கே சொல்லிட்டேன், இங்கே வளரிட்டான். கரெக்டாக போச்சு. நான் அதான் நினச்சேன். கெட்ட மச்சான் அவன் சிங்கரில், அதனால சொன்னேன். பார்த்துக்கத இந்த பாரு, உண்மையை சொல்லு. எங்களை விட அவ உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாளா? அவன் வாய்ஸ்ல கேட்குறேன் பாரு. மச்சான் எங்களை விட அவன் நல்லா பார்த்துக்கிட்டாளா? சிரிக்கிறா மத்தியா? இல்ல தெரியாம கேட்குறேன். என் சட்டையை போட்டு ஊரெல்லாம் சுத்தினியே, அவன் சட்டை என்னைக்காவது கழட்டி கொடுத்துருக்காளா? நீ எதிர்பார்த்திருப்ப. ஏன்னா நீ தான் என்னை சட்டை பண்ணலையே. என் பேனால இங்கு தீர தீர உன் ஆளுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தியே, அதை அவள்கிட்ட சொன்னியா? இவளை ஏன்டா மச்சான் ஹாஸ்டல்ல செருப்ப கழட்டி அடிச்சு விரட்டி விட்டாங்க. அங்கிருந்து ஓடியாத குத்து மச்சான் அப்படின்னு ஏன் மடியில படுத்துக்கிட்ட. அவன் மடி என்ன ரெண்டுக்கு விட்டாங்களா? இவளை ஏன்டா மச்சான் கேட்கும் போதெல்லாம் காசை கொட்டி கொட்டி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தடவை இதை சொல்லும் போது புதுசா ஒன்று ஆட் பண்றேன். அன்னைக்கு ஒரு சித்தி வீட்டுல மிருணாளினியோட என்ன நடந்துச்சு அவனை ஒழுங்கா சொல்லு. என்ன பாக்குற? உண்மையை சொல்லு. உன் முன்னாடி ஒன்று கோச்சிக்க மாட்டா. ஏன்னா அப்பதான் அவ உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ல இல்ல. உண்மையை சொல்லு. என்ன பெரிய கோச்சிக்க மாட்டில? நான் எதுக்கு கோச்சிக்கிறேன்? அதான் மூஞ்சி பத்தாலே தெரியுது. எனக்கும் அவனுக்கும் அப்படி சம்பந்தமே இல்ல. அவளே சுமங்கலா கொடுத்து வச்சுவன் தானே சொன்னா. சுமங்கலா தான் கோச்சிக்கணும். அவ கூட இங்க மெட்ராஸ்ல லவ்னு சொல்லி ட்ரிச்சியில மிருணாளினியோட ரொமான்ஸ். மிருணாளினி கூட அங்க வேற என்னென்ன நடந்ததோ. Guys, listen. Priya, Mrinalini and I, we were in a platonic relationship. இங்கே ஆரம்பிச்சிட்டா பிளட்டானிக்க. கேட்டு கேட்டு காது வலிக்குது மச்சான். பிளட்ட பாத்துர்க்கேன், டானிக்க பாத்துர்க்கேன். அதான் பிளட்டானிக்க. பிரியா இன்னி வரைக்கும் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது பிரியா. பாரு பார்க்காமலே இப்படி வளர்ந்துருக்கான் பாத்தியா? சும்மா அன்னைக்கு எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சு? ஏற்கனவே நிறைய தடவை சொன்னதுதான். ஓகே, காலேஜ் முடிஞ்ச ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மிருவோட கல்யாணத்துக்கு இவன் ஒளிஞ்சு தான் வந்தான் போனான். அங்க யார்கிட்டையும் பேசல. அவ ஃபேமிலி கிட்ட இன்ட்ரோடியூஸே ஆகல. என்னமோ நடந்திருக்கு. டேய் மச்சான், நீ இன்னைக்கு உன் சித்தி வீட்டு நடந்த விஷயத்தை இன்னொரு தடவை சொல்ல. சும்மா சொல்ல, புதுசா ஒரு விஷயம் வரும். ஆமா மச்சான், சொல்லாம புதுசா ஒரு விஷயம் வரும். அசிங்கம் பண்றீங்கடா. சரி நான் சொல்றேன். நான் இது வரைக்கும் இவ்வளவு வருஷத்துல நான் சொல்லாத ஒரு விஷயம், நீங்க இது வரைக்கும் கேட்காத ஒரு விஷயம் சொல்லவா? அதான்டா. வா. Thank you. Come on. இல்லை மீரு, நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் நிறைய வாட்டி. உண்மையிலேயே ஐ ஃபீல் இட் விட்டு அழுதுருவேன். அதான் சொல்லிட்டேன்ல. With all this food. Thank you accepted. பக்கத்துல உட்காந்தோம் தரையில. எங்க 2 பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லைன் ஒன்று இருந்துச்சு. இன்விசிபிள் லைன். அது எங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு தெரியும் அந்த லைனை பத்தி. பியூட்டிஃபுல்லான மூமெண்ட். என்னன்னு தெரியல, எந்த பிளானும் இல்லை. திடீர்னு தோணுச்சு. கண்ணு மூடு. ஏன் ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. கண்ணு மூடு ப்ளீஸ். ஏன் மீரு, என்னை நம்பு. கண்ணு மூடு. நோ ஆதி நோ. இல்லை, உன் துப்பட்டவாலும் கண்ணு மூடு. வசமத்திய கையங்க. வாட்? ப்ளீஸ். என்ன கிஃப்டா? அதான் முடிவு பண்ணுவோம்ல நமக்குள்ள கிஃப்ட் எல்லாம் இல்லைன்னு. We decided no gifts. ப்ளீஸ் கண்ணு மூடு. ப்ளீஸ்.
நீ ஏன் மச்சான் அவனை பார்க்க? அவனோட ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறான். நான் போறேன். ஐ எம் ஸோ சாரி மீரு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும். உனக்கு தான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா மெட்ராஸ்ல? 6 வருஷமா பழகுறீங்க, காதலிக்கிறீங்க. நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண போறேன்னு என்கிட்டயே ஒரு வாட்டி சொல்லியிருக்க. அப்புறம் எப்படி எனக்கு கிஸ் பண்ணலாம்? ஏன் கிஸ் பண்ண? கரெக்டாக கேட்டிருக்கா. என்ன கரெக்டாக கேட்டு மீரு, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு முத்தம் கொடுத்து உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு மட்டும்தான் எண்ணம், வேற எதுவும் இல்லை. ஒரு முத்தம் கொடுத்துட்டு உன் காத்துல தேங்க்ஸ் சொல்லிட்டு உன்னை வீட்டுக்கு போக நானே சொல்லியிருப்பேன். டைம் ஆச்சுல, வேற எதுவும் நடந்திருக்காது மீரு. என் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லை. அம்மா மேல சத்தியமா சொல்றேன். அண்ட் இட்ஸ் நாட் அ பிளான். திடீர்னு தோணுச்சு, அவ்வளோதான். அது எப்பத்தாரையா எல்லாரையும் சுத்துறானையா கதல பூ சுத்துறானையா மண்டே மண்டே ஆடுறான் பாரு பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு பிரியா கீழே அம்மா பிறகு பாரு. ஏன்னா அது மேலே சத்தியம் பண்ணியிருக்கான். டேய், இது நடந்தது அப்போ, சத்தியம் பண்ணது அவகிட்ட அப்போ. ஆமால்ல டேய், இவர் கால நான் சென்சர் பண்ணல, அமுக்கி வாசிக்கல. நானும் ஏய் மச்சான், வாசிச்சது இவன் இல்ல அவ. சுமாரா பண்ணதெல்லாம் மயிறு நீ, நாங்கல்ல. துப்பட்டாவை தூக்கட்டா, கையில கொஞ்சம் கொடுக்கட்டா, எட்டி கொஞ்சம் பாக்கட்டான்னு யார்கிட்ட கதை விடுற? துப்பட்டாவில் கண்ணை கட்டுவாரா, கண்ணத்துல உமா கொடுப்பாரா? சொல்றது ஆதியா. நல்ல பேர்ட் வேர்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்றேன். ஷையா இருக்கு. ஃப்ரீயா ப்ளீஸ் கோ இன்சைட்ரா. பேசிக்கலி ஐ எம் வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, யூ நோ. ஏன்னா நீ உள்ள போனா தான் நிறைய மேட்டர் வெளியே வரும், நிறைய சுவாரஸ்யமான மேட்டர் வெளியே விடுவான். ஆனா உண்மையிலே சொல்றேன், சத்தியமா சொல்றேன் மச்சான், நீ தெரியாம இன்ஜினியர் ரைட்டர், நல்ல ரைட்டரா போயிருக்கலாம். ஐ ஸ்வேர். அடுத்த நாள் தப்பாயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணி நான் மிருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அங்கே லெட்டரா? சுத்தம். எத்தனை பத்துக்கு லெட்டர் எழுதுமா? ஏடா நம்மலாம் ஃபோன் பண்ணா ஓகே கட் பண்ணிடலாம். ஓகே இல்லடா, வெறும் கே கே மச்சான். கேண்டோ லெட்டர்ல கிஸ், சாரி, தேங்க்ஸ் சொல்லணும் மட்டும்தான் அப்படின்னு எழுதி அதை போஸ்ட் பண்ணேன். அடுத்த நாள் அந்த லெட்டர் மிரு அப்பா கைக்கு போய் அவர் படிச்சிட்டாரு. கிளப்பிட்டு வந்து பாரு, கையில கம்ம மச்சான் அவனை அடிக்க. யார் அந்த ஆதின்னு அவளை கேட்டு, நீ பண்ண வேலைக்கு டிசைல கேட்டிருக்கே மாட்டான் மச்சான். யார் அந்த ஆதின்னு அவளை கேட்டு, என் அம்மா மேல சத்தியமா சொல்லு. சத்தியமா பண்ணாலும் பண்ணிடுவான், சொல்லு. அவளை திட்டி அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் காலேஜுக்கு டெய்லி அவ கூடவே வந்தாரு. உன்னை பத்தி தெரிஞ்சிருக்குல்ல. அதுக்கப்புறம் அவளை சரியா என்னால பேசவே முடியல. அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் வந்து காலேஜ் முடிஞ்சு நான் இங்க திரும்ப மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். இங்க வந்து ஒரு 3 மாசம் சுமங்களாவோட பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த கதை இன்னொரு தடவை சொல்ல. அந்த கதை மறுபடியும் பேச வேண்டாம். அதுக்கப்புறம் பிரியா கூட பிளட்டானிக்கா சுத்திட்டு இருந்தேன். பிளட்டானிக்கடா? எத்தனை ஆளுங்களோட பிளட்டானிக்கு? உள்ள 4 பெத்து விட்டுருக்க மச்சான், அவுத்து விட்டான். ஃபர்ஸ்ட் பிளட்டானிக்ன்ற பேர்ல பெத்து போட்டு வச்சிருக்கேன் மச்சான். பிளட்டானிக், அதுக்கப்புறம் தான் 4 குழந்தைங்க. அப்புறம் சொல்லு. கேக்குறோம்ல. சோ இதான் அவ கல்யாணம் நடந்துச்சுல, அந்த கல்யாணத்துல இந்த பிரச்சனால தான் இன்ட்ரோடியூஸ் ஆகாம நான் வெளியே வந்துட்டேன். இது உங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனையே இந்த லெட்டர்ல இருந்து கிஸ் பண்ணால இப்போ தெரியும். நம்ம ஓவரால் பேசி அப்படிடா. அவ்வளவுதான் போச்சு. ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு, அதனால தானே கிஸ் பண்ணிருக்க. அப்படி நாக்க புடுங்கற மாதிரி கேளு. ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருந்தா ஏன் கிஸ் பண்ணணும்? அந்த லைனை அன்னைக்கு நீ கிராஸ் பண்ணிருக்க. சாரி பிரியா, இல்லவே இல்லை. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மூமெண்ட் அது. எந்த பிளானும் இல்லை. மேபி கொஞ்சம் ஓவெல்ம்டா எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் மேபி. ஆனால் லவ் எல்லாம் இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் கிஸ். ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப் கிஸ். நம்ப மாட்டேன், வேற கிஸ் மச்சான். லைக் ஐ செட், நாட் மை ப்ராப்ளம். அப்போ நான் அவன் வாழ்க்கையில இல்லை. எனிவே, யூ கைஸ் கண்டினியூ. I'll go check on the kids. மச்சான் உன் முன்னாடி கோச்சிட்டு போறா. எப்படி நீ தனியாக தான் படுக்கணும். வேணும்னா ஏன் ரூம்ல வந்து படுத்துக்க, பட் பிளட் டானிக் கொடுக்கக்கூடாது. அவள் கோச்சிக்கலாம் இல்லை மச்சான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் மிரு எத்தனை வாட்டி பார்த்தா? 3 தடவை மச்சான். ரெயினுக்கு வந்தா ட்ரிச்சிக்கு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் யூஎஸ் ஒரு தடவை பார்த்தேன். நோ ஸ்பாக்ஸ்? என்னது ஸ்பாக்ஸ்? இவனோட கான்செப்ட் புரியல. என்ன கான்செப்ட்? ஃப்ரெண்ட்ஸ் மச்சான். இப்போ நானே ஃப்ரெண்ட்ஸ் தானே. நமக்கு ஸ்பாக்ஸ் இருக்கா? நமக்கு ஸ்பாக்ஸ் இருக்கா? இல்ல அதான் மச்சான். மச்சான் ஸ்பாக்ஸ் இருக்கு மச்சான். ஸ்பாக்ஸ் இருக்கு. Because my life 24 years taking in your hand because of sparks மச்சான். ஏய் சும்மாடா அவ. சோ அதான் மச்சான். இதுதான் மச்சான், நம்மள மாதிரி தான். just friends. just that அவளும் நானும் man and woman. Impossible. Man and woman குள்ள just for friendship ன்ற சான்ஸ் இல்ல மச்சான்.
அதுக்கு நீயும் பிரியாவும் தான் எனக்கு கிடைச்ச தியரி ப்ரூஃபே. பிரியா மச்சான், நீங்க 2 ஃப்ரெண்டு தானே? பிளட் அன்னைக்கு தானே? ஆமா. எங்க வந்து முடிஞ்சு? இந்த 4 தெரியுது. That is I raise my case, leave me alone everybody. என்ன சொன்ன மச்சான்? No, he wants to rest his. Anyway, இந்த டாபிக் ஏன் பேசுறோம்னா இன்னொரு 3 வாரத்துல மிரு இங்க வரா. On route to Bangalore. She wanted to meet me and of course நான் yes சொல்றேன். ராஜு, இத உன் பொட்டாட்டி இருக்கும்போது சொல்லிக்க வேண்டியதானே? சொல்லுங்க மச்சான். ஏதா கூப்பிடா மேரே. மச்சான் நான் இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்ல மச்சான். I tell her everything, she knows everything about me மச்சான். அதெல்லாம் இருக்கட்டும், என்னையும் கூட்டி போய் முருக பாக்க. அந்த ஏரியால மட்டும் சத்தியமா சொல்றேன், நீ கட்டு. சத்தியமா தெரியுமே, நல்லா போயிட்டு ரூட் கட்டாம போது எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் காரணம். டேய் உன்னை பத்தி ஒஸ்தியா தான் நீ மூடு. இப்பெல்லாம் ஃபோன் பண்ணால ஃபோன்ல எஜி கட்டி துப்புறா. நான் உனக்கும் சேர்த்து க்ரீன் டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாச்சும் வேணுமா? யா green tea is good. நான் தேவைப்பட்டா நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். So good to see you. Thanks for making time to meet me. நான் போயிடுவேன் மிரு. Why so formal? No, I mean it. Okay. இவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிற, I mean, are you on work or something? Less than 2 hours, Adi. My flight to Bangalore is at 7. I'm going to a yoga retreat there. Yoga retreat? So that's the secret of how you're looking. ஆனா இங்க உன்னை பார்க்க மட்டும்தான் வந்திருக்கேன். That's sweet. It's so good to see you too, Miru. ஒன்றும் இல்லை, நோ அஜெண்டா அட் ஆல். ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசணும்னு தோணுச்சு. ஸோ நிறைய பேச போகிறேன். put up with me. அதான் இவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். That's easy actually. Yeah. All good? Yeah, all good. In fact, one of the best phases of my life. How is your wife, Priya, kids? எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் busy. Days are just flying, time's just flying. ஒரு ஸ்டாப் இல்லை, ஒரு ஸ்டான்ஸ்டில் தேவைப்படுதுன்னு இன்னைக்கால தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் ஒரு ஃபேமிலி டைம் டுகெதர், ஒரு பாண்டிங் எல்லாருக்கும் தேவை. நடக்கும். Not for me, Adi. Actually, அதான் ரொம்ப இருந்துச்சு. கொஞ்சம் தனியாக இருக்கணும். மீ டைம் ரொம்ப தேவைப்பட்டது. அதான் கிளம்பி வந்துட்டேன். கிட்ஸ் ஆர் ஃபைன். அவங்க அப்பாவோட இருக்காங்க. நான் திரும்பி போனதுக்கப்புறம் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். யா, நாங்கள் 2 பேரும் இப்போ ஒன்றா இல்லை ஆதி. ஐ மீன், நானும் என் ஹஸ்பண்டும். ஏன்னு கேட்காத, எனக்கே தெரியல. திடீர்னு ஒரு நாள் 2 பேருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு தோணுச்சு. பேசணும், முடிவு பண்ணோம். அண்ட் ஹி லெஃப்ட். ஒரு 8 months ஆயிடுச்சு. குழந்தைங்களை பார்க்க அப்பப்போ வருவான். இஸ் அ குட் ஃபாதர். ஸோ தட்ஸ் இட்ஸ் பீன் டேக்கன் கேர் ஆஃப். அவ்வளோதான். I'm so sorry to hear that, Miru. No, don't be. It's fine. I'm good. நல்லா தான் இருந்தது, பட் அப்படியே போயிடுச்சு. அந்த டைமில் நானும் பெருசாக யோசிக்கல. ஐ மீன், கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டப்போ. சர்ப்ரைசிங் தான், கன்சிடரிங் த கைண்ட் ஆஃப் woman I was and still am. Yeah. ராங் சாய்ஸ்னு கூட சொல்ல மாட்டேன். அப்படி பார்த்தா அவனுக்கு நானும் ராங் சாய்ஸ் தான். இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ அவனும் பெருசாக யோசிக்கல. நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியில்லை. பட் அதனால டைம் வேஸ்ட்னு கூட சொல்ல மாட்டேன். என் குழந்தைங்க தான் எனக்கு எல்லாமே. ஐ கான்ட் திங்க் ஆஃப் அ லைஃப் வித்வுட் தெம். ஸோ இட்ஸ் ஆல் குட். when I look back and connect the dots, எப்படி சுற்றி பார்த்தாலும். I'll serve you some tea. Sure. That's good.
தேங்க்ஸ். ஐம் சாரி, நான் உன்னை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். கேன் ஐ? யா. நம்ம காலேஜ் படிக்கும் போது நீ சுமங்கலாவை தானே லவ் பண்ண. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த. இங்கே மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் அது முடிஞ்சு போய் பிரியாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சுமங்கலாவோட இருந்த அந்த 6 வருஷம் டைம் வேஸ்ட்னு என்னைக்காவது நினச்சிருக்கியா? நோ. எனக்கு அது டைம் வேஸ்ட் ஆனா. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணது, நீ அவ்வளோ 6 வருஷம் லவ் பண்ணது, இல்லை நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்த அந்த 3 வருஷம் நீ எவ்வளோ லவ் பண்ணது, டைம் வேஸ்ட் ஆதி எனக்கு. நீ சுமங்கலா அவள் லவ் பண்ணுற, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சி தான் நான் ஒன்றும் ஆதி. ரொம்ப நாளாக என் மனசில் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. அதை சொல்லாமலே இருந்துட்டேன். அது தப்புன்னு தோணுது. நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். சொல்லிட்டா வேற நிறைய விஷயங்களை என்னால் பண்ண முடியும்னு தோணுது. வேற நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்கும்னு தோணுது. எனக்கு நான் மட்டும் இருக்கிற விஷயங்கள் I'll be ஃப்ரீன்னு தோணுது. அதை சொல்ல தான் நான் இங்கே வந்தேன். வேற அஜெண்டா எதுவும் இல்லைன்னு சொன்னது போய் சாரி. எவ்வளோ கிளியராக அதை சொல்ல முடியும்னு தெரியல. நீனு வந்தாலே மை வேர்ட்ஸ்லாம் கெட் ஜம்பிள்ட் அப். ஸோ ஒரு லெட்டராக எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ லெட்டர் கிங்ல நீ. ஆதி, இது நான் உன்கிட்ட சொல்ல வந்தது. என் முன்னாடியே படிக்கணும். படிச்சுட்டு நீ எதுவும் சொல்ல வேணாம், எதுவும் செய்ய வேணாம். அன்னைக்கு உன் சித்தி வீட்டில் சொன்னல வேற எந்த எண்ணமும் இல்லைன்னு, அதே தான். அது உண்மைனா இதுவும் உண்மை. இங்கேயே படிச்சுட்டு என் முன்னாடியே கிழிச்சு போட்டுரு. நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். உன்னை ஃபஸ்ட்டு பார்த்த நாள் ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் இயரில் நீ ஒரு முரடன் நினச்சேன். 3 வாரம் கழித்து நீ பேசுறதை கேட்டப்போ ஒரு முரடனுக்கு இவ்வளோ அழகான சாஃப்டான ஒரு குரலான்னு யோசித்தேன். ஆனால் முரடன்னு தோணுப்பவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லவ் தான் எனக்கு நிச்சயமாக தெரியும். உனக்கு அப்போ மெட்ராஸில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு பேசிக்கிட்டாங்க. யூஸ்வலாக ஒரு பந்தாவுக்காக எல்லாரும் சொல்கிறதானே தோணுச்சு. மெட்ராஸில் இருந்து வந்த பையன் வேறு. ஆனால் கன்ஃபர்மேஷன் மேலே கன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருந்தது. நீ அவளை உருகி உருகி லவ் பண்ணுறேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனாலேயே நீ வேண்டாம், உன்னை பற்றி நினைக்கிறதே மறந்துடணும், உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு 1 இயர் போயிடுச்சு. ஆனால் செகண்ட் இயரில் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல, பழகாமல் இருக்க முடியல. நீ பாடினதை வேற கேட்டேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். லவ் அந்த ஃபீலிங் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு ட்ரை பண்ணேன். உன் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். லைக் யூ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் யூ பிகேம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட நீ தான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் தான் வாழ்ந்துட்டேன். நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் உன் சித்தி வீட்டுக்கு நான் வர சொல்லி என்னை கிஸ் பண்ண. கடைசியில் நல்லா போயிட்டு இருந்த லைஃபோட கடைசியில் அங்கே ஒரு 100 நான் உடஞ்சேன். ஆனால் ஒவ்வொரு நானும் நீ வேணும், என்னை இன்னும் கிஸ் பண்ணு, என்னை லவ் பண்ணு, என்னை ஏற்றுக்கோன்னு கத்துச்சு. ஆனால் உனக்கு கேட்கல, உனக்கு தெரியல. சுமங்கலா உன் வாழ்க்கையில் இருக்காலன்னு வேற உன்கிட்ட கேட்டேன். அப்போதான் தேங்க்ஸ் சொல்லணும்னு மட்டும்தான். அம்மா மேலே சத்தியமாக வேற எந்த எண்ணமும் இல்லைன்னு வேற சொன்னேன். தப்பான எண்ணம் என் மனசில் மட்டும்தான் என்னையே திட்டி அன்னைக்கு நைட் என் அப்பா திடீர்னு கல்யாணத்தை பற்றி பேசினப்போ சரின்னு சொல்லிட்டேன்.
1 இயர் கழிச்சு என் கல்யாணத்தில் ஒன்று பார்த்தேன். பேச முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உன் வைஃப் பேர் சுமங்கலா இல்லை பிரியான்னு சொன்னாங்க. அட பாவின்னு தோணுச்சு. அவ்வளோதான். இப்போ தயவு செஞ்சு இந்த லெட்டரை எதையும் பேசாமல் கிழிச்சிடு. உண்மையிலேயே இப்போ எதுவும் பேச வேண்டாம். நான் கிளம்புறேன். மறுபடியும் இந்த வாழ்க்கையில் சந்திப்போம். இதே மாதிரி இருப்போம். அடுத்த வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அதுலேயும் முதல்ல என் ஃப்ரெண்டாகவே வா. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். Yeah. எனக்கு இன்னும் நிறையா டைம் இருக்குது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கிளம்புவேன். நீ பிஸியாக இருந்தானா கிளம்பலாம். நோ வரிஸ். பிரபாகர் சொல்லிக்கிட்டே இருப்பான், a man and a woman can never be just friends மச்சான் அப்படின்னு. ஒரு 3 வாரம் முன்னாடி கூட சொன்னான். இனிமேல் அவன்ட்டு நான் ஆர்கியூ பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. ஏன்னா அவன் தியரிக்கு ப்ரூஃபே பிரியாவும் நானும், இப்போ நீயும் நானும். நோ, அவன் சொல்கிறது தான் தப்பு. We've been friends, Adi. Only friends. Always, forever. ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். ஒரு வகையில் பார்த்தா அதான் உண்மை. பட் ஐ can't tear this letter. சரி, என்கிட்டே கொடுத்துறேன். நானே கிழிச்சிடுறேன். நீ எனக்கு எழுதின லெட்டர், நீ எனக்கு எழுதின ஃபர்ஸ்ட் லெட்டர், இட் will be safe with me. அழகான பேப்பர் கூட. I can't tear this, sorry. நோ ஆதி, யாராவது பார்த்துருவாங்கன்ற பயத்துலலாம் சொல்லலை. நான் உன்கிட்ட எதுவும் சொல்லலை. இந்த லெட்டர் உன் கையில் இல்லை, அவ்வளோதான். This conversation, this meeting, this letter doesn't exist. நானும் நீயும் மட்டும்தான் இருக்கும். And our friendship. It was beautiful. It is. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதான் சொன்னேன்ல, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. அதான் விஷயமே. சீரியஸ்லி நான் எது சொன்னாலும் உனக்கு பிலிட்டில் பண்ணுறேன். ஏன் இது மாதிரி சொல்லுன்னு கேட்கணும். நீ சொல்லி